அறிவு வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறதுனால தான் அவன் சொல்றான், இறைவன் ஒத்தந்தான் உண்மை, மற்றதெல்லாம் அழியக்கூடியது. இது அறிவுல இருக்கக்கூடிய கிளாரிட்டி. நாம போய் இந்த வேல்யூஸான விஷயங்களை ஃபுல்லா எது வேல்யூஸ், எதை நான் கொடுக்கணும் என் குழந்தைக்கு, எதை கொடுக்கூடாதுன்னு நான் முதல்ல போய் கற்றுக்கணும். ஸோ நம்முடைய குருமார்கள் எல்லா பக்கத்துலையும் இருக்கிறார்கள் வேல்யூஸை கொடுக்கறதுக்கு. நீங்கள் போய் கற்றுக்கணும். அப்படி கற்றுட்டீங்கன்னா இந்த குழந்தைக்கு ஹெல்த்தியான லைஃப்பை நீங்கள் கொடுக்க முடியும். ஹரி ஓம். பிரஹ்லாதன் தன்னுடைய தகப்பன் சொன்ன எந்த விஷயத்தையும் கேட்காம அதே நேரத்தில் அவன் வந்து தனக்குன்னு ஒரு வேல்யூஸை காட்டுறான். காரணம், அந்த வேல்யூஸ் இந்த வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே நாரதர் கொடுத்த அந்த வேல்யூஸ் அந்த குழந்தை பின்பற்றின காரணத்தினால. அப்பா ஒரு வேல்யூஸ் கொடுக்குறார், அதை அவன் வேல்யூவாக எடுத்துக்கலாம. என்ன காரணம்னா அவனுக்கு தெரியறது இதெல்லாம் அழிய போகிற விஷயம், மாறப்போகிற விஷயம், நமக்கு எவ்வகையில் சந்தோஷத்தை கொடுக்க போகிற விஷயம் அல்ல. இதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு. சரி, நம்ம கேட்கலாம் உடனே, அப்படி பிரகலாதனுக்கு வந்து என்ன பெருசாக அறிவை கொடுத்துட்டார் நாரதர்? என்ன வேல்யூஸ் அவன் பெருசாக கற்றுன்ட்டான்? அந்த வேல்யூஸ்னால அவனுக்கு என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா, ஃபிசிக்கலாக அவன் வந்து வெளியில் இருக்கக்கூடிய எந்த பொருளையும் கண்டு அட்ராக்ட் ஆகலை. இது ஃபஸ்ட்டு விஷயம். இப்போ இன்றைக்கி வந்து பெரிய சேலஞ்சே என்னென்னா, குழந்தைகளுக்கு வந்து கான்சன்ட்ரேஷனே இல்லைன்னு சொல்கிறோம். படிப்பில் கான்சன்ட்ரேஷன் இல்லை. என்ன, நம்ம வந்து ஒரு விஷயம் சொன்னோன்னா காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை, அதில் கான்சன்ட்ரேஷன் இல்லை. படித்தது மனசு மறந்து போயிடுறது, அப்படியே படித்தாலும் எழுத முடியல, இப்படியெல்லாம் சொல்கிறோம். இதெல்லாம் அப்போது அட்ராக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஈர்க்கப்படுறது. அது இல்லை. அவ்வளோ பெரிய செல்வந்தன் வீட்டில், ராஜா வீட்டில் இருந்தும் கூட அவன் ஃபிசிக்கலாக எதுலேயும் அட்ராக்ட் ஆகலை. அப்போ அவனுக்குள்ளே இருந்த அந்த வேல்யூ சிஸ்டம் அவனை வந்து எவ்வகையிலும் கீழே தள்ளலை, மயக்கலை, வீழ்த்தலை. சரி, மைண்ட் லெவலில் வீக்காக இருக்கிறான்னு பார்த்தா மைண்ட் லெவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். மைண்ட் லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்கிறான்னு எப்படி தெரியுண்டான்னா, யார் மேலேயும் அவனுக்கு ஹேட்ரேட் இல்லை, யார் மேலேயும் அவனுக்கு கோவம் இல்லை, அப்பா மேலேயும் கோவம் இல்லை, சமூகத்து மேலேயும் கோவம் இல்லை, யார் மேலேயும் கோவம் இல்லை. மனசில் அவ்வளோ அன்பு இருக்குது. அப்பா மேலேயும் அன்பு இருக்குது, மற்றவங்க மேலேயும் அன்பு இருக்குது. இப்போ மனசு ரொம்ப பலம் இருந்தால் தான், அன்பு இருந்தால் தான் இது நடக்கும். இந்த வேல்யூஸ் அந்த நாலேஜ் கொடுக்கறது அவனுக்கு. அறிவு வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால தான் அவன் சொல்கிறான், இறைவன் ஒத்தந்தான் உண்மை, மற்றதெல்லாம் அழியக்கூடியது. இது அறிவில் இருக்கக்கூடிய கிளாரிட்டி. அப்போது குரு கொடுத்த அறிவு இந்த குழந்தைக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வரும்போது அவன் வந்து ஃபிசிக்கலாகவும் வீழ்த்தப்படலை, மென்டலாகவும் அவன் வந்து எமோஷனல் ஆகலை, எமோஷனல் இம்பேலன்ஸாக இல்லை, அறிவு நிலையில் ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்கான். இதை ஒரு பெற்றோராக இருக்கக்கூடிய நான் இந்த குழந்தைக்கு கொடுக்க தயாராக இருக்கேன். அப்படி கொடுத்தா நீங்கள் கேட்கக்கூடிய என் குழந்தைக்கு நான் என்ன ஹெல்த்தியாக கொடுக்கறது அப்படின்னா, இதுதான் ஹெல்த்தி லைஃப்புங்கிறது வந்து ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய, உண்மையிலேயே ஹெல்த்தாக இருக்கக்கூடிய இந்த பாரம்பரியமான விஷயத்தை கொடுக்கறது தான் ஒரு அப்பாவா அம்மாவாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு உண்டான அழகு. நீங்கள் கேட்கலாம் உடனே, எங்களுக்கே தெரியல நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நாம் போய் முதல்ல கற்றுக்கணும். நாம் போய் இந்த வேல்யூஸான விஷயங்களை ஃபுல்லாக எது வேல்யூஸ், எதை நான் கொடுக்கணும் என் குழந்தைக்கு, எதை கொடுக்கூடாதுன்னு நான் முதல்ல போய் கற்றுக்கணும். ஸோ நம்முடைய குருமார்கள் எல்லா பக்கத்துலையும் இருக்கிறார்கள் வேல்யூஸை கொடுக்கறதுக்கு. நீங்கள் போய் கற்றுக்கணும். அப்படி கற்றுட்டிங்கன்னா இந்த குழந்தைக்கு ஹெல்த்தியான லைஃப்பை நீங்கள் கொடுக்க முடியும். சரி, அடுத்த கேள்வி உங்கள் மனசில் தோணலாம், ஹெல்த்தியான லைஃபுக்கு இந்த மாதிரி அறிவை மட்டும் கொடுத்தா போருமா, இதெல்லாம் வேண்டாமா, வாழ்கிற வாழ்க்கைக்கு இதெல்லாம் வேண்டாமா அப்படின்னா, அவன் எப்போ ஹெல்த்தியான லைஃப்பில் இருக்கானோ அப்போ வந்து ஹெல்த்தியான வாழ்க்கையை வாழவோ அவனை தேடி எல்லாமே வரும். பிரகலாதன் எதையுமே தேடி போல, ஆனால் அவனை தேடி ராஜ்யமே வந்தது. ராமன்
எதையுமே தேடி போல. ஆனா அவனை நோக்கி அயோத்தியா புரிங்கிற அந்த பட்டத்தை தேடி தேடி கொண்டு வந்து கொடுக்குறாங்க எல்லாரும். ஸோ அதான் நாம எப்போ உயர்ந்ததை மதிக்கிறோமோ தாழ்ந்து நம்ம பின்னாடி வில் ஃபாலோ. நாம் எப்போ தாழ்ந்ததை மதிக்க ஆரம்பிக்கிறோமோ தாழ்ந்ததும் வராது, உயர்ந்ததையும் அடைய முடியாது. ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு கொடுக்கணும்னா, 100 மீட்டர் தூரம் ஓடக்கூடிய அந்த ஓடக்கூடியவனுக்கு ஸ்டார்ட்னு சொல்லியாச்சுன்னா அந்த 100 மீட்டர் தூரத்தை ஓடுற அந்த எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அவனுக்கு வேற எதை பற்றி சிந்தனை இருக்காது. அந்த ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் அவனை தேடி புகழ், அவனை தேடி கப்பு, அவனை தேடி பதவி, அவனை தேடி பொருள்கள், அவனை தேடி பணம், அவனை தேடி வாழ்க்கை எல்லாம் தேடி வருது. அவன் தேடி போல அதை தேடி, அவன் 100 மீட்டர் தேடி போறான், அவனை தேடி இதெல்லாம் வருது. ஸோ we improve ourselves with the values. Things will follow you. Materialistic matter will follow you. There you go.